கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 126 சங்கீதம் 1 முதல் 6 ஆகிய வசனங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு செகண்ட்ல அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும். சில சொப்பனங்கள் பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கு. பலவிதமான, அது பாவ அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சிறையிருப்பு இருக்கு அப்படின்னா அது யார் நீக்க முடியும்? அந்த சிறையிருப்பிலிருந்து யாரு வெளியில கொண்டு வர முடியும்? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஒரு சில குடும்பத்திலே சிறையிருப்புல இருக்க அப்படிம்பாங்க. அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சில குடும்பம் கர்த்தரை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு தடை? இப்போ நம்ம ஒரு நார்மலா யோசிப்போமே, என் வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 வயசு 3 வயசு மங்கள்ல அப்பத்துல சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் 2015 தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் வேதத்தை தியானிக்கிற அந்த கிருபை எனக்கு தந்தார். 2008 எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு. மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்தேன். அதை ஏன் இன்னைக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த சிறையிருப்புலேருந்து நான் எப்படி வெளியில வந்தேன் அப்படின்னா, திருச்சியில் எபினேசர் பால் சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ஐயா எனக்கு ஜெபிக்கும் போது அந்த கட்டிலேருந்து உடைச்சி என்னை வெளியில கொண்டு வந்தாங்க. மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு மனுஷனை நம்பி நான் ஒரு சிறையிருப்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். மனைவி பேச்ச கேட்க மாட்டேன். வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு 50-55 லட்சம் ரூபா நான் கடன்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். மாந்திரியத்தில் நான் ரொம்ப அடிமையா இருந்ததுனால இவன் இனிமேல் பொழைக்க மாட்டான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஆனால் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது ஒரு செகண்ட் தான். அந்த ஐயா எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த நாளில் தேவன் கட்டுடைச்சு கர்த்தர் விசேஷமாக என்னை அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். இன்னைக்கு 2026. ஒரு சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 10 வருஷம் முடிஞ்சிச்சு. 2014 எனக்கு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு 2026. நான் செத்து போன்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2026 கர்த்தருடைய கிருபையினால நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கிருபை மட்டுமே. நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே. இதையே உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஒரு சிறையிருப்பை யாரு திருப்புவா? கர்த்தர் தான் திருப்ப முடியும். முதல்ல ஒரு மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறானா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறானா? இப்ப அதுவே நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டது மனுஷனை நம்பிதான். இது என் வாழ்க்கையில பல முறை நான் சொல்ல முடியும். பல வருஷங்கள் மனுஷனை நம்பி நான் ஏமாந்துருக்கேன். சிறையிருப்புல வாழ்ந்திருக்கேன். நஷ்டம், பல காரியங்கள் சொல்ல முடியும்.
அதனால ஒரு குடும்பம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. ஐயா, நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன். என் கணவர் விக்கிரத்துல இருக்காரு. என் குடும்பத்து விரோதமா யாராவது மாந்திரீகம் பண்ணிட்டாங்க. ஏதோ ஏவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதே தெரியல. வரக்கூடிய சம்பளம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்கு. எல்லாம் நாங்க நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்க எதை செஞ்சாலும் தோல்வியா இருக்கு. என் பையனுடைய வாழ்க்கையிலே கஞ்சா பழக்கத்துல இருக்கான், விபச்சார அடிமையில இருக்கான், போதை அடிமையில இருக்கான், மதுபான அடிமையில இருக்கான், பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். சேரக்கூடாத ஃப்ரெண்டோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கான். இது எல்லாமே ஒரு சிறையிருப்பு. நிறைய குடும்பத்துல சிறையிருப்புனா என்னன்னு தெரியாதுல்ல, சொல்ல வேண்டியிருக்குல்ல. சிறையிருப்புல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புலம்பிட்டு இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க, கஷ்டத்தின் மத்தியில இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எப்படி ஒரு சொப்பனம் அப்படி வந்துட்டு போயிட்டோ, அதே போல கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும்போது நம்ம குடும்பம் இப்படி ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு என்னை சொன்னேன். ஏன்னா நான் அந்த பாதையில வந்திருக்கேன், அதனால சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்திலே கடன், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்காது. ஏண்டா வாழ்றோம், எதுக்காக வாழணும், அப்படிப்பட்ட உபத்திரத்தோடு இருப்பாங்க. வெளியே தெரியாது. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஐயா என் பிள்ளைகள் இஷ்டம் போல இருக்கிறாங்க ஐயா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு சிறையிருப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் திருப்பும் போது, அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வேர்டு. ஒரு சிறையிருப்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, ஐயா நான் இங்க ஓடணுமா அங்க ஓடணுமா, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, கர்த்தாவே என் பையனை தொடுங்க, என் மகளை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் சிறையிருப்புல இருந்து வெளியில வரணும், என் கணவர் மதுபானம் என்ற சிறையிருப்புல இருந்து வெளியில வரணும். கர்த்தர் திருப்புங்கப்பா, என் குடும்பத்தை ரட்சிங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டா, 2009 2010 இருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். என் மனைவி சர்ச்சில் டெய்லி போய் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருப்பா. ஆனா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ எனக்காக தான் ஜெபம் பண்ணியிருக்கா. ஏன்னா நான் மாந்திரியத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு விவரம் தெரியாது, சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தேன். சர்ச்சில் போய் டெய்லி அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருப்பா. டெய்லி போயிடுவா, ஒரு மணி நேரம் கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவா. அவன் முகத்தை பார்க்கும்போது கண்ணில் ஃபுல்லா, அந்த கண்ணு ஃபுல்லா அப்படியே சிவப்பா இருக்கும். அழுது அழுது ஜெபம் பண்ணியிருப்பா. இன்னைக்கு பார்த்தா குடும்பமா ஊழியம் பண்றோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல போய் திறப்புல நின்று இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றோம். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு குடும்பம் சிறையிருப்புலேருந்து வெளியில வந்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே முதல்ல இயேசு இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தால் உங்க வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி அழுது ஜெபம் பண்ணி சமாதானத்தோடையும் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்கேன், டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையிலையும் நான் இருந்திருக்கேன் 2008. இன்னைக்கு 2026 கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கு அப்படின்னா, அந்த சிறையிருப்புலேருந்து வெளியில வரும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஆனந்தம் இருக்கணும், மனமகிழ்ச்சி இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய வீட்டில் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க, சொத்து நிறைய வச்சிருக்காங்க, நகை நிறைய வச்சிருக்கிறாங்க. நான் இப்போ திருநெல்வேலி பகுதியிலேருந்து இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். நிறைய குடும்பத்தில் கோடி கணக்காக பணம் வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. பிள்ளைக்கு பார்த்தா டைவர்ஸ் ஆயிட்டு, பிள்ளைக்கு பார்த்தா அங்கே கற்பத்தினி இல்லை, குடும்பம் பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கு. ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கான். 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 8 வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பேசி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் ஆச்சான். இவ்வளோத்துக்கும் பையனும் இருக்கான் வீட்டில். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. நான் சொல்கிறேன் 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 1000 கோடிக்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு வீட்டில் என்ன இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. உடம்பு ஃபுல்லாக வியாதி, பணம் இருக்கு, 1000 கோடிக்கு மேலே இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. இப்படி பல குடும்பங்களை அப்படியே ரியலாக சொல்ல முடியும். லட்சக்கணக்காக சம்பளம் வருது, ஆனால் சேர்ந்து வாழ மாட்டுக்காங்க. பல லட்சங்கள் வீட்டில் சகல செழிப்பு இருக்கு. மகள் பார்த்தா 40 வயசாகுது, கல்யாணம் மட்டும் முடிக்க மாட்டேங்க. வீடு ஃபுல்லா சகல செழிப்பு இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, ஏக்கர் சொத்து இருக்கு. ஆனா மகள் கல்யாணம் முடிக்க மாட்டேக்கா. வெளிநாட்டில் இருக்கா, லட்சமா சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஆனா கல்யாணம் மட்டும் வேண்டாம். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த பக்கம் சிறையிருப்புல ஒரு குடும்பம் இருக்கு சொல்ல முடியல. நான் ஒரு தாயாருக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அந்த தாயாருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 68, 70 வயசு இருக்கும். ஜெபிக்க ஆரம்பிச்சதுதான் போதும், அவங்க இருதயம் ஃபுல்லா அப்படி ஒரு பாரமா இருந்துச்சு. ஜெபிக்க 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 அவங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருதயம் ஃபுல்லா ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்து பாரம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதனால கால வேளையிலே ஒரு குடும்பம் சிறையிருப்புல இருந்தால், அந்த வீட்டில் யாரெல்லாம் சிறையிருப்புல இருக்காங்களோ அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வேணும். ஏன்னா என் வாழ்க்கையிலே எனக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இல்லை. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, நான் ரொம்பலாம் ஜெபிக்கல. நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு நல்ல பணம் கொடுத்து வியாபாரத்தில் இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் தேவன் சந்தித்தார். அன்னைக்கு சிறையிருப்பு மாறிச்சு. சிறையிருப்பு மாறின உடனே ஒரு சொப்பனம் பார்த்தது போலதான் இருக்கு. 12 வருஷம் முடிஞ்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை அண்ணே எங்க குடும்பமே இப்படிதானே இருக்கு, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கிறவங்க வேணும், உண்மையா ஜெபிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும். உண்மையானா என்ன தெரியுமா அர்த்தம்? 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டால் வீட்டில் நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் படம் பார்த்தா நாடகம் பார்த்தா எப்படி நிம்மதி இருக்கும்? வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலாக யோசித்து பார்ப்போமே. அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம தேவனை எப்படி தேடுறோம்? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டில் தாய்மார் தான் இருக்கிறாங்க, வயசான அம்மாமார் தான் இருக்கிறாங்க. காலையில் பேசாமல் டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு நல்ல நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, அப்புறம் வீட்டில் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தி சுட்டி டிவி வச்சு கொடுக்குறது, அது பேசாமல் வீட்டில் டிவி ஓடிட்டே இருக்கும். கர்த்தர் உங்க வீட்டில் உலாவருக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? காலையில் ஒரு 20 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, 1/2 மணி நேரம்.
பகல்ல ஃபுல்லா சினிமா படமும் நாடகம் பார்த்தா, அந்த வீட்ல இன்னும் என்னெல்லாம் மாற வேண்டிய காரியங்கள் இருக்கு? இன்னும் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியம் இருக்கு? அத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா, 24 மணி நேர வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நாங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். குடும்பமா 2016ல கைய தூக்கி ஜெபம் பண்ணேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும்போது, ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் ஒரு கிருபை பண்ணார். கையில பைபிள் எடுத்து வாசிக்க தேவன் கிருபை தந்தார். கண்ணீரோடு பைபிள் வாசிக்க கிருபை செஞ்சார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிறையிருப்பு அப்படின்னா நிறைய குடும்பத்துல சிறையிருப்புல இருப்பாங்க. ஆனா சிறையிருப்புல இருந்து வெளியில வந்தா வாழ்க்கை எப்படின்னு இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். சிறையிருப்புல இருக்கும்போது சாபத்துல இருப்பான். சிறையிருப்புல இருக்கும்போது ஏன்டா வாழ்றோம்? செத்து போயிரலாமே. ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கும். நிறைய வீட்டுல இப்ப கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. நிறைய குடும்பத்துல எத்தனையோ குடும்பம் சொல்ல முடியும். ஏன்னா நான்லாம் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த சிறையிருப்பு உள்ள வந்துட்டு அப்படின்னாலே நிம்மதி இருக்க மாட்டேங்குது. 1ஆம் தேதி ஆன இஎம்ஐ, 2ஆம் தேதி ஆன இஎம்ஐ, 3ஆம் தேதி ஆன இஎம்ஐ, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடை வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இப்போ வாடகைலாம் கூடிட்டு மாசம் மாசம் பணம். கையில பணம் இல்லைன்னா வேற யார்ட்டையாவது கடனுக்கு வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு வட்டி அடுத்தவள குட்டி போட்டுருது. நிறைய வீட்டுல இந்த சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு மாறினா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். அதனால சில குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிறையிருப்பு தான் வெளியே சொல்ல மாட்டுக்காங்க, அவ்வளவுதான். ஆனா சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல, அவ்வளவுதான். 4வது வசனத்திலே, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கிறார். ஒரே அதிகாரத்திலே 2 முறை சிறையிருப்பு. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அப்ப நம்ம அப்படி ஜெபிக்கலாம். ஆனா என் வீட்டுக்குள்ள சிறையிருப்பு இருக்கு அப்படின்னா ஜெபிக்கலாம். தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பு திருப்பும் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு இருக்கு. அந்த சிறையிருப்புல நீ வெளியில கொண்டு வாங்க. வெளியில வந்தாதான்ப்பா சந்தோஷம். சிறையிருப்புல இருந்தா சந்தோஷம்லாம் இருக்காது. நான்லாம் சிறையிருப்புனா நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு இருந்தா வழி தெரியும். ஒரு மனுஷன் மாந்திரியத்துல போய் சிக்கிக்கிட்டான்னா ஏகப்பட்ட லட்சங்கள் நஷ்டமாய் போயிடும். தேவையில்லாத ஃப்ரெண்டு வந்துட்டானா வாழ்க்கையில நஷ்டமாய் போயிடும். கூட இருக்கிறவங்க சரி இல்லையா, நஷ்டம் தான் வந்துட்டு. அப்ப எங்கேருந்து இந்த சிறையிருப்பு வருது, எப்படி வருது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா? அது வீட்லயா இருக்கலாம், வெளியிலயா இருக்கலாம். தேவையில்லாத சில ஃப்ரெண்டுகள், சில நபர்கள், கூட இருக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அதனால இன்னைக்கு காலை வேளையில 2 வசனம் தான் நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 2 வசனம் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு சிறையிருப்பு இருக்கா? சில குடும்பத்துல வெளியில தெரியாது, இருதயத்துல பார்த்தா ஏதாவது ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது கண்களின் இச்சையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். எங்கேயாவது ஒரு பக்கம் அடிமையில இருப்பாங்க. அதெல்லாம் சிறையிருப்புக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் உணர்வடைந்தால் மட்டும்தான் சிறையிருப்புல இருந்து வெளியில வர முடியும். ஆமா, நான் இந்த சிறையிருப்புல இருக்கேன், நான் இந்த பிரச்சனையில இருக்கேன், நான் இந்த போராட்டத்துல இருக்கேன், எனக்கு இதுல இருந்து எனக்கு வெளியில வரணும், இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு விடுதலை செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்.
இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால இங்கேருந்து நேராக 4 மாடி கிளம்பி போயிட்டுருப்பேன். வியாழக்கிழமை போய் அங்கே போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டுருவோம், நானும் மனைவியும். அதனால் ஒரு மனுஷன் சிறையிருப்பில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கிளம்பி போயிடணும். நானும் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வியாபாரத்தில் கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் காலவெளியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள பாவங்க ஒன்று உள்ள வந்துட்டுனாலே நிம்மதி போயிடும். அதனால வீட்டுக்குள்ள தேவையில்லாம எந்த ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிறையிருப்புக்குள்ள போயிடுவான். அது விக்கிரமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, துணிகரமான காரியமா இருந்தாலும் சரி. இப்போ இந்த சிறையிருப்புல இன்னொரு பகுதி இருக்கு. அடுத்த வீட்டில் உள்ள பொருளை கொள்ளை அடிச்சு வீட்டில் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது மாமியார் வீட்டில் உள்ளதா இருக்கலாம், எங்கேயாவது நேரம் மொத்தமாக கொண்டு வந்து வச்சிருவாங்க. யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்து போனான். எதுக்கு? இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய வீட்டில் பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. கல்யாணம் முடிக்கும்போது நிறைய நகை வாங்கியிருந்தாங்க. என் பையனுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, எத்தனை லட்சம் கொடுப்பீங்க, எவ்வளோ பொருள் கொடுப்பீங்க, கார் தருவீங்களா, பங்களா தருவீங்களா, வீடு தருவீங்களா, எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி வாங்குறாங்க. அப்போ இன்னொரு வீட்டிலேருந்து கேட்டு 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 வாங்கி தான் வீட்டில் ஒன்று வச்சுக்கிடுவாங்க. அந்த வீட்டில் பார்த்தா இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த சிறையிருப்பு எப்படி வருது அப்படின்னா, நிறைய வீட்டில் பண ஆசை, பொருள் ஆசை, இச்சை, எங்கேயாவது ஒரு சிறையிருப்பில் இருப்பாங்க, வெளியே தெரியாது. கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளணுமா. இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்படுறது, அவிசுவாசியோட போய் பழகிறது, கர்த்தரை அறியாத விக்கிரத்தில் உள்ள அங்கே போய் அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறது. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி எங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்களோ அது எல்லாமே சிறையிருப்பு தான். அதனால சிறையிருப்பு அப்படின்னா பைபிளில் பெரிய சப்ஜெக்டே இருக்கு. அது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஒரு மனுஷன் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஜாதகம் பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கும் வண்டி. அப்புறம் ஒரு பிரச்சனை ஸ்டக் ஆனதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக எல்லாம் பார்த்துருக்கேன். இயேசு தான் என்னை மீட்டெடுப்பார், அவர் தான் என்னை ரட்சிப்பார், அவர் தான் என் பாவத்தை மன்னித்து என்னை அவருடைய தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு. ஒரு குடும்பம் சிறையிருப்புலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, ஐயோ நான் அந்த பாவத்தில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி வெளியில் வரணும். வெளியில் வந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம மக்கள் எத்தனை செய்தி கேட்டாலும் செல்ஃபோனில் பார்த்தா 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. ஒரு குடும்பம் தேவையில்லாமல் எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதோ, எதுலெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்களோ அது எல்லாமே சிறையிருப்பு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு வாலிப மகள் ஒரு நாள் ஃபுல்லாக பகல் ராத்திரி 24 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தா, அடுத்த நாள் காலையில் மயங்கி அப்படியே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு ஜெபிக்கிறதுக்காக அவங்களுடைய தாயார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். அந்த நாளிலே அந்த மகளுக்கு பூர்ண சுகம் தேவன் தந்தார். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சில ஆப்பில் போய் கண்டினியூவாக அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டே இருந்திருக்கா. தூக்கம் வரல, பகல்லையும் தூக்கம் வரல, நைட்டும் தூக்கம் வரல. அடுத்த நாள் அந்த பிள்ளை மயங்கி விழுந்துட்டான். 24 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தா என்ன ஆகும்? மயங்கி விழுந்துருவாங்க. இன்றைக்கி நிறைய வீட்டில் வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் செல்ஃபோனை தான் பார்த்துட்டே இருக்கு. அதனால் எந்த வீட்டில் எந்த சிறையிருப்பில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். காலேஜ் செகண்ட் இயர் ஒரு பையன் படிக்கிறான். அப்பா கிடையாது, அம்மா டீச்சர். உடனே எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. 3 மாசமா பையன்
மாடியில் ரூம்லேயே தங்கியிருக்கான். 2 செல்ஃபோன் வச்சுருக்கான். நான் டீச்சராக இருக்கனால நான் வேலைக்கு போயிடுவேன். 3 மாதமாக காலேஜ் போகாமல் இருக்கான். வெளியிலையும் போக மாட்டான். வீட்டுக்குள்ளேயே மாடியிலே தான் இருப்பான். சாப்பாடு வச்சுருவேன். சாப்பிட்டுட்டு செல்ஃபோன் மட்டும்தான் 2 செல்ஃபோன் வச்சு கண்டினியூவாக பார்த்துட்ருக்குறான். யார் பேசுனாலும் கேட்க மாட்டேங்கான். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அம்மா டீச்சர் தான், காலேஜ் படிக்கிற பையன்தான், ஒரு 18-19 வயசு இருக்கும். சிறையிருப்பு. என்ன சிறையிருப்புன்னு சொல்லி கேட்டா, செல்ஃபோனுங்க, அந்த இன்டர்நெட், அதில் ஆன்லைனில் போய் கேம் விளாடுறது, பல மணி நேரம் செல்ஃபோனில் படம் பார்க்குறது, அதுலேயே 3 மாதம் அந்த பையன் அந்த ரூம்லேயே இருக்கிறான். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிறையிருப்புனா என்னன்னு தெரியணும்ல. அதனால் சிறையிருப்பு கர்த்தர் திருப்பும் போது, மனுஷன் திருப்ப முடியாது, கர்த்தர் தான் திருப்ப முடியும். கர்த்தர் பக்கம் ஒரு குடும்பம் வந்தாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்குது அப்படின்னா, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை போல திருப்புவது போல எங்கள் எங்கள் சிறையிருப்பை திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் அப்படின்னா நான் அப்படின்னா ஒரு ஆளுப்பா. எங்கள் அப்படின்னா அதில் நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, சிறையிருப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் அம்மாமா இருக்கிறாங்க, கேட்டாலும் தெரியும். வீட்டில் பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க. கேட்டால் என் புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அவங்க சரியில்லை, மாமியார் மருமகன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துட்டு இருக்கும். என்னன்னு கேட்டால் சிறையிருப்பு. விபச்சார அடிமையில் இருப்பாங்க, தேவையில்லாத நபரோடு பழகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வேற எங்கேயோ பழகிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கு? எங்கே பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம். இது கடைசி காலத்தில் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சிறையிருப்புலேருந்து ஒரு மனுஷன் வெளியில் வரணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்க இருக்கணும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தாவே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே எந்த சிறையிருப்புல இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, பரிசுத்தமா வாழணும்ப்பா, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கிருபை நாட்களிலே எங்களோடு நீங்க பேசுறீங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து உணர்வடைய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தாவே. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, எந்த குடும்பத்திலே எந்த சிறையிருப்புல இருக்கிறாங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பண ஆசை, பொருள் ஆசை, விக்கிரத்தினுடைய எந்த காரியத்திலே சிறையிருப்புல இருக்கிறாங்களோ அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்ப்பா. ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. சில குடும்பங்கள் சிறையிருப்புகளை பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தாவே என்று யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பணும், கர்த்தர் திருப்பணும், கர்த்தர் திருப்பணும். எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க. நிர்விசாரமா எந்த குடும்பத்துல வாழ்றாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமா எந்தெந்த குடும்பத்துல இருக்கிறாங்களோ, துரோகத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. மன்னித்து இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க. அதிகால வேளையில ஜெபிக்கிறவங்க உங்களுடைய பிரசனத்துல போடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. வேதத்தை இரவு மூலமா தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிருபை தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, கடந்த வருஷம் முழுதும் அப்பா எங்களை பத்திரமா பாதுகாத்து புதிய வருஷம் எங்களை அழைத்து கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடி குடும்பத்தை கத்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜீவிரம் கத்தர் மனமருங்க, மாசமா இருக்குங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்க.
பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கதை கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாளிலும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. எல்லா குடும்பத்தையும் மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்க. சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எல்லாருடைய சிறையிருப்பும் அப்பா கர்த்தாவே திருப்புங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம். 14 காலத்து கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திறோம், நன்றி செலுத்திறோம், நன்றி செலுத்திறோம். அப்பா எங்களை தாழ்த்திறோம்ப்பா, எங்களை தாழ்த்திறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த குறைகள் எல்லாம் மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. மன்னித்து உங்க பிள்ளைகளை அப்பா பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்கப்பா. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தந்து உங்க பிள்ளைகளை பத்திரமாக அழைத்து கொண்டு போங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. அப்பா எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம், உங்களுடைய தழும்புள்ள கரம் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்க, கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்க. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்ன சிறையிருப்பு இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. வேண்டாம்ப்பா. மனம் திரும்பி பரிசுத்தமா வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய மீறுதலை மன்னிங்கப்பா. எந்த குடும்பத்துல தலைமுறை சாபம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்களோ அப்பா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நல்ல வேலையை தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சகலவிதமான கிருபைகளை தாங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடுறோம். இந்த நாளிலும் அப்பா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம விடுறோம். இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருங்கப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருக்கே மகிமை செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.